அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேஷ். நான் சேலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது என் நண்பரான கோபியின் வீட்டுக்கு அடிக்கடி செல்வேன். அவர் கொஞ்சம் வசதியாக இருந்தார். அவரும் அவருடைய மனைவியான ஜெயாவும் என்னுடன் சகஜமாக பழகுவார்கள். அவர் மனைவி கலகலப்பாக என்னுடன் பேசி அரட்டை அடிப்பாள். அவர் மனைவி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களை பார்த்தால் எந்த ஆம்பளையும் அவங்களை அனுபவிக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. ஆனால் நானும் நண்பனின் மனைவியாச்சி என்ற மரியாதை கருதி திருட்டுத்தனமாக அவங்களை ரசிப்பேன். ஏனென்றால் எனது நண்பர் இதனை பார்த்துவிட்டால் நட்பு கெட்டுவிடும் என்பதால் எனது பார்வையை முடிந்த அளவு அவரிடம் செல்லாமல் யோக்கியன் போல நடித்து வரவேண்டிய சூழலும் எனக்கு ஏற்பட்டது. இப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் அவர் புதிய கார் ஒன்றை வாங்கினார். நானும் யதார்த்தமாக அவர் நண்பராயிற்று என்று நானும் சரக்கு பார்ட்டி கேட்டேன். அவரும் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தார். ஒரு நாள் குறித்து வீட்டுக்கு வா எனவும் என்னிடம் சொன்னார். நானும் வீட்டில் சரக்கு பார்ட்டியா? வேண்டாம் வேண்டாம், ஃப்ரீயாக இருக்காது, சங்கடமாக இருக்கும், வெளியே ஏதாவது ஒரு ஹோட்டலில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு அவரும் மறுத்துவிட்டான். வீட்டில்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கான ஒரு காரணத்தையும் சொன்னான். அதாவது ஒரு சமயம் அவர் மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வரும்போது போலீஸ் பிடித்து ஒரு நாள் ஸ்டேஷனிலேயே வைத்து மறுநாள் காலையில்தான் அவரை ஃபைன் போட்டு வீட்டுக்கு அனுப்பினார்களாம். அதிலிருந்து அவரை வெளியே மது குடிக்க அவருடைய மனைவி அனுமதிப்பதே இல்லையாம். வாரம் ஒருமுறை அல்லது இருமுறை வீட்டிலேயே குடிக்க அவருடைய மனைவியே அனுமதித்தும் உள்ளாராம். எனவே சரக்கு பார்ட்டியை வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார். நான், உங்கள் வீட்டில் நீங்கள் குடிக்க உங்களுடைய மனைவி அனுமதிப்பார், ஆனால் நான் குடிக்க அனுமதிப்பாரா எனவும் கேட்டேன். அதற்கு கோபியோ, என் மனைவி ஒன்றும் தவறாக நினைக்க மாட்டாள், வர சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு வா என்றும் சொன்னார். நானும் குறிப்பிட்ட அந்த சனிக்கிழமை இரவே அவருடைய வீட்டுக்கு போனேன். அவர் கூறியபடியே அவருடைய மனைவி என்னை பார்த்து, வாங்க அண்ணா, கார் வாங்கியதற்கு பார்ட்டி கேட்டீங்களாமே, வெட்டியாக எதற்கு வெளியே சென்று சாப்பிட வேண்டும்? காசுக்கும் கேடு, உடம்புக்கும் கேடு. நான் இருக்கையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஹோட்டலை விட அருமையாக நான் சமைப்பேன். இங்கேயே கொண்டாடுங்கள். நான் ஒன்றும் தப்பாக நினைக்கவும் மாட்டேன். எனக்கு எது செய்தாலும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளே சமையல் அறைக்கு சென்று விட்டாள். அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் இருக்கையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு எது செய்தாலும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் எனவும் கூறியது எனக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்து என்னை கிழுகிழுப்படைய செய்தது. வீட்டு ஹாலில் பாட்டியம் தொடங்கியது. சும்மா சொல்லக்கூடாது, என் நண்பர் மனைவி சரக்கு சாப்பிட டம்ளர், திங்க சிக்கன், மட்டன், இது போன்ற பல வகைகள் இருந்தது. சாப்பிட ஃப்ரைட் ரைஸ், கலக்க சோடா என அனைத்தையுமே எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள். அதன் பிறகு அவளே மேலும், இது எங்களுடைய கார் பார்ட்டி, எனவே நானும் சேர்ந்து பார்ட்டி தந்தால்தான் முறையாக இருக்கும் என்று அருகில் வந்து எங்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என் நண்பனின் மனைவியே சரக்கை ஊற்றி எனக்கும் கொடுத்தார். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கூல் ட்ரிங்க்ஸை கொஞ்சம் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கொண்டு எங்களுக்கு சியஸ் கூறினார். நானும் சியஸ் கூறிவிட்டு ஒரே மடக்கில் டம்ளரை காலி செய்துவிட்டேன். என் நண்பனின் மனைவி இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இவ்வளவு அவசரம்? அவசரம் வேண்டாம், மெல்ல மெல்ல சாப்பிடுங்க, இந்த இரவு முழுவதுமே உங்களுக்குத்தான், நன்றாக என்ஜாய் செய்து சாப்பிடுங்க என்று சொல்ல, நானும் என் நண்பரும் ஆளுக்கு 2 பேக் அடித்ததுமே என்னுடைய நண்பர் சொன்னார், எனக்கு இதுதான் லிமிட், இதுக்கு மேல சாப்பிட்டா பிரச்சனை ஆகிவிடும். உடனே நானும், சரி நண்பா,
இறக்கும் போதும் என்று சொல்ல, ஆனா என் நண்பரோ என்ன பார்ட்டி வேணும்னு கேட்டுட்டு, இத்துடன் நிறுத்திவிட்டீர்களே, இவ்வளவுதான் உங்களுடைய கெப்பாசிட்டியா என்று கேட்டார். சாச்சா, அப்படி எல்லாம் இல்ல. இன்னும் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். கூடவே இன்னும் 2-3 பேக்கு கூட குடிப்பேன். ஆனா நான் வீட்டுக்கு போகணும்ல, போதை ஆகிட்டா வண்டி ஓட்ட முடியாதுல்ல என்று நான் சொன்னேன். அதற்கு என்னுடைய நண்பரான கோபியோ, சும்மா சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணுமானால் இங்கேயே படுத்து தூங்குங்க என்று சொன்னார். ஆனால் எனக்கோ, வீட்டில் தங்கினால் இரவு இவளை ரகசியமாக பார்த்து ரசிக்கலாம் என்று ஒரு ஆசையும் ஏற்பட்டது. அதனால் நான் இதற்கு மேல் இங்கு தங்க மாட்டேன் என்று மறுத்தால், இது போன்ற ஒரு சான்சினி எனக்கு கிடைக்காது என நினைத்து, நானே சரி நண்பா, உங்க இஷ்டம் என்று சொல்ல, அப்போ ஜெயா சாப்பாடு எடுத்துட்டு வருவதாக கூறி சமையலறைக்குள் சென்றாள். சமையலறையில் இருந்து கொண்டே அங்கிருந்தவாறே என்னங்க என்று என் நண்பனை கூப்பிட, அவரும் ஒரு நிமிடம் எனக் கூறிவிட்டு அவன் உள்ளே சென்றான். அங்கு இருவரும் ஏதோ கசமுசா என பேசும் சத்தம் கேட்டது. நான் ஆர்வத்தில் அருகில் சென்று ஒட்டு கேட்டேன். இங்கே படுக்க சொல்றீங்க என்று கேட்டாள். அதற்கு கோபியோ, இல்லடி, நான் சும்மா கம்பல் பண்ற மாதிரி சொன்னேன். அவன் எப்படி வீட்டுக்கு போயிருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் டக்குன்னு சரி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன் என்று சொல்லிட்டான். இனி என்ன பண்ண முடியும்? சரி, விடு, அவன் பண்ணு தூங்கிட்டு போறான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன். நீ அவனுக்கு கூட ஒரு 2 பேக்க ஊத்திட்டு அவனுக்கு வேண்டியதா சமைச்சு கொடு. என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்க போறேன் என்று சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. இதனால் அவருடைய மனைவியான ஜெயா வேறு வழி இல்லாம அவங்க வந்து எனக்கு சரக்கு ஊற்றிக் கொடுத்தாங்க. அதன் பிறகு எனக்கு தேவையானத சமைத்தும் கொடுத்தாங்க. அப்போ சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நாமளும் போதை தலைக்கேறன மாதிரி பாத்ரூம் போறேன் என்று சொல்லிட்டு தள்ளாடியே நடந்து போவோம். அவளும் எங்க நாம விழுந்துருவோமோ என்று சொல்லிட்டு நம்மளை கைத்தாங்கலாக பிடிப்பாங்க. அந்த சமயத்துல நாம அப்படியே சரிஞ்சி அவங்க மேல விழுந்துருவோம். அதுக்கப்புறம் பச்சைக்குன்னு அவங்க உதட்டத்துல ஒரு முத்தத்தை கொடுப்போம். ஒருவேளை அவங்களுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ தெரியாம போதையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்று சொல்லிட்டு நைசா மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடலாம். இல்ல, ஒருவேளை அவங்களுக்கு இதுல விருப்பம்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்களை அனுபவிக்கலாம் என்று தோணுச்சு. அதனால் நான் பாத்ரூம் போகணும் என்று சொல்லிட்டு நைசா எழுந்து அப்படியே போதையில நடக்குற மாதிரியே நடந்தேன். ஐயையோ, எங்க நான் விழுந்துறணும் என்று சொல்லிட்டு கோபியோட மனைவி வேகமா ஓடி வந்து ஜெயா என்னை பிடிச்சாங்க. அப்போ நான் போதையில சரிஞ்சு அப்படியே அவங்க மேல விழுந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவங்களுடைய நல்ல இருப்பை பயன்படுத்தி அவங்களை கட்டி பிடிச்சு பச்சைக்குன்னு ஒரு முத்தமும் கொடுத்தேன். ஆனா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. எனக்கு அவங்க எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டல, என்ன அவங்க திட்டவும் செய்யல. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, அவங்களுக்கு உடல் தேவை இருக்கு என்று. என் நண்பனான கோபி தினமும் குடிச்சு தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு மனைவியே சந்தோஷமே படுத்தல, அவங்களுக்கும் உடல் தேவை இருக்குது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு நாம போதையில்தான் இருக்கிறோம். இப்ப என்ன செஞ்சாலும் ஏதாவது பிரச்சனை ஆனாலும் நான் போதையில தப்பா பண்ணிக்கிட்டேன் என்று சொல்லி சமாளிச்சலாம் என்று நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு நான் போனேன். அதுக்கும் அவங்க எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அவருடைய கணவனும் போதையில ரூமுக்கு போய் தூங்கிட்டதால் அவர் கணவன் கண்டிப்பா வரமாட்டார்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்ச நேரத்துல போதையில இருந்த எனக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ
நாங்க 2 பேருமே சோபாவிலேயே மாறி மாறி உல்லாசமாக இருந்தோம். ஜெயாவை பொறுத்தவரைக்கும் நான் போதையில்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கோ போதையே இல்ல. அவங்க நானும் போதையில இருக்கற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவங்களே அனுபவிச்சேன். விடியும் வரை நான் ஜெயா கூட பலமுறை உல்லாசமாக இருந்தேன். அவங்களும் நான் எத்தனை முறை இருந்தாலும் எனக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் வீட்டுக்கு கிளம்பி வரும்போதுதான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தைச் சொன்னேன். நான் போதையில உங்களோட உல்லாசமா இருந்தாலும் எனக்கு போதை எல்லாம் இல்லை. உங்களோட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இதைக் கேட்டதுமே அவங்க ஷாக் ஆனாங்க. அதன் பிறகு அவங்களும் எனக்கும் உங்களோட இருக்கணும்தான் ஆசை. ஏன்னா என் கணவன் என்னை வந்து திருப்திப்படுத்தவே இல்லை. நானும் உடல் பல நாட்களாக இந்த உடல் தேவைக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன். அதனாலதான் இந்த சந்தர்ப்பத்தையும் நானும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் என்று வெளிப்படையாக உண்மையே பேசினாங்க. அதன் பிறகுதான் எங்களுடைய தகாத உறவை தொட ஆரம்பிச்சது. அவருடைய கணவனான கோபி, அதாவது என் நண்பனான கோபி எப்பெல்லாம் வீட்டில இல்லையோ அப்பெல்லாம் எனக்கு போன் போட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதிலும் குறிப்பாக சில நேரங்களில் பிசினஸ் விஷயமாக என்னுடைய நண்பனான கோபி வெளியூருக்கு செல்லுவான். அப்போ வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகும். அந்த சமயங்களில் எல்லாம் நானும் என் வீட்டில எனக்கும் ஒரு வேலை இருக்கு என்று சொல்லிட்டு இரவு முழுவதும் என் நண்பனுடைய வீட்டில வந்து தங்கி அவளுடைய மனைவியான ஜெயாவோட உல்லாசம் அனுபவிக்கிறதே நானும் வழக்கமாக வைத்திருந்தேன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் நானும் ஜெயாவும் வீட்ல உல்லாசம் அனுபவிச்சிட்டு இருந்தோம். உல்லாசத்துக்குப் பிறகு ஜெயாவுக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன ஜெயா, முகமே சரி இல்லையே, ஏன் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அதுக்கு ஜெயாவோ, இல்லை, நீங்களும் நானும் தினமும் உல்லாசமாக இருந்துட்டு வரோம். எனக்கு இப்படியே பழகிப் போச்சு. நீங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இப்படி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு தகாத உறவு இருக்கிற விஷயம் என் கணவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவர் நம்முடைய உறவுக்கு இடையூறு ஏற்படுத்துவார். உங்களை சந்திக்க கூடாது என்று சொல்லுவார். என்னையும் அடிச்சு சித்திரவதை பண்ணுவார். அப்படி என் கணவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நாம இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்று சொன்னா. எனக்கு புரியலையே, நீ என்ன சொல்ல வர என்று நான் கேட்டேன். இல்லை, என் கணவனுக்கு நம்ம விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே அவரை நாம் கொலை செய்திரணும் என்று சொன்னாள். இதைக் கேட்டு நானும் ஷாக் ஆனேன். ஏன் அப்படிச் சொல்ற என்றேன். ஆமா, என் கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அதன் பிறகு நாம் ஏதாவது ஒரு திட்டமிட்டு அவரை கொலை செய்தோம்னா நான் எனக்கும் கணவனுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். நானும் அவரும் அடிக்கடி சண்டை போடுவோம். அதனால் இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் நான் அவரை கொலை செய்துட்டேன் என்று பலருக்கும் சந்தேகம் வரும். ஆனா இப்ப நம்ம விஷயம் என் கணவனுக்கே தெரியாது. அதனால் நம்ம விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை நாம் கொலை செய்துட்டோம்னா யாருக்கும் என் மீது சந்தேகம் வராது. அப்படி சந்தேகம் வராம இருந்தா என்னுடைய கணவனுடைய பாடியையும் நாம் ஈஸியா வந்து டிஸ்போஸ் பண்ணிரலாம். இறுதிச் சடங்கு காரியத்தையும் நல்லபடியா முடிச்சிரலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. அதன் பிறகு நாம் இதுபோல கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்கலாம். யாரும் நம்முடைய வாழ்க்கைக்கு குறுக்க வர மாட்டாங்க, இடைஞ்சலும் இருக்காது என்று சொன்னா. எனக்கும் அவர் மீது இருந்த மோகத்தின் காரணமாக சரி என்று நானும் சம்மதம் தெரிவிச்சேன். அதன் பிறகு எப்படி நாம் அவரை கொலை செய்யலாம் என்று நானும் அவளும் பல நாட்களாக பல திட்டங்களை போட்டோம். ஆனா எதுவுமே எங்களுக்கு சரியா வரல. எப்படி கொலை செய்தாலும் நம்ம மாட்டிப்போமோ என்று எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக திடீர்னு வெளியூருக்கு போன அவருடைய கணவர் திடீரென ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாரு. இதனால் அவருக்கு கடுமையான உடல் முழுவதும் பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. சரியான அடிபட்டிருச்சு.
உடனே அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ற விஷயத்தை அவருடைய மனைவியான ஜெயாவுக்கும் மருத்துவமனையிலிருந்து போன் பண்ணிச் சொன்னாங்க. ஜெயா உடனடியாக உறவினர்களுக்கு எல்லாம் போன் பண்ணிச் சொன்னாங்க. அதன் பிறகு அவரை பார்க்கறதுக்காக நானும் ஹாஸ்பிடலுக்கு போனேன். அங்கு என்னுடைய நண்பனுக்கு கடுமையான காயங்களாக இருந்துச்சு. டாக்டர்கள் வந்து, பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை, காயங்கள்தான் அதிகமா இருக்கு, மருந்து மாத்திரைகளை சரி பண்ணிடலாம் என்று சொன்னாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அவர் வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து நானும் ஜெயாவும் சந்திக்கவும் இல்லை, உல்லாசமாக இருக்கவும் இல்லை. அப்போதான் ஜெயா என்கிட்ட ஒரு போன் பண்ணி விஷயத்தைச் சொன்னாள். பாத்தீங்களா, என் கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இந்த ஒரு 10 நாளிலே நம்ம 2 பேரும் சந்திக்க முடியாம எவ்வளவு தவிப்போட இருக்கோம். நம்முடைய விஷயம் என் கணவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? அதுக்கப்புறம் நம்மளால் சந்திக்கவே முடியாமலே போயிடும். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம விஷயம் என் கணவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவரை கொலை செய்திரணும் என்று. இப்ப பாத்தீங்களா, நம்மளால் 2 பேரால ஒரு 10 நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியல. இதுதான் நம்முடைய நிலைமை. அதனால் நான் இப்ப ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் கணவருக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவருக்கு நான் மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு இருக்கேன். இதனால் இந்த ஆக்சிடென்டாலேயே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நாம் நாடகம் ஆடலாம் என்று சொன்னாள். எனக்கும் இந்த யோசனை சரி என்று பட்டுச்சு. அதுக்குப் பிறகு என்னுடைய நண்பனான கோபியை கொலை செய்வதற்காக நான் ஒரு கூலிப்படையை போய் பார்த்தேன். அப்போதான் ஜெயா என்கிட்ட சொன்னா, நான் என் கணவனுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கிற சாக்கில் அந்த மருந்தோடு சேர்த்து தூக்க மாத்திரையும் சேர்த்து கொடுத்துறேன், அவர் தூங்கிவிடுவார். அதன் பிறகு நாம் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து அவருக்கு உடலில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக ஏற்பட்ட காயத்தினால்தான் அவர் இறந்துட்டார் என்று நாம் நாடகம் ஆடிவிடுவோம், எல்லாரும் நம்பிவிடுவாங்க என்று சொன்னாள். நானும் சரி என்று சொல்லிட்டு கூலிப்படையைச் சேர்ந்தவரை போய் பார்த்தேன். அவரும் இதற்கு சரி, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் என்று என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டார். அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்று சொன்னேன். விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லன்னா நீங்க வேற ஆள பாருங்க என்று சொன்னாங்க. அதன் பிறகு நான் இது குறித்து ஜெயா கிட்ட சொன்னேன். 10 லட்சம் ரூபா கேக்குறாங்களே என்றேன். உடனே ஜெயாவோ, பரவாயில்லை, 10 லட்சம் என்ன, 20 லட்சம் கேட்டாலும் கொடுத்துறலாம் என்று சொன்னா. நானும் சரி என்று சொல்லிட்டு அவங்க கேட்டதற்கு 10 லட்சம் கொடுக்கவும் சம்மதிச்சிட்டேன். அட்வான்ஸாக 2 லட்சம் ரூபாயும் கொடுத்தேன். காரியத்தை நல்லபடியா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க பேசின தொகையை நான் தந்துறேன் என்று சொன்னேன். அவங்களும் அதற்கு ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு சம்பவம் நடந்த அன்று ஜெயா அவருடைய கணவனுக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளோடு சேர்த்து கூடுதலாக 2 தூக்க மாத்திரைகளையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதைச் சாப்பிட்ட கோபியும் கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிட்டாரு. அதன் பிறகு ஜெயா எனக்கு போன் பண்ணி, நான் சொன்ன மாதிரியே என் கணவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன், நீங்க வந்து அவருடைய கதையை முடிங்க என்று சொன்னாள். உடனே நானும் என்னுடைய கூலிப்படையினரை அழைச்சிக்கிட்டு போனேன். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த கோபியுடைய தலையில் தலையணையை வைத்து அமுக்கி, அவர் இறந்துட்டாரா என்று தெரியலையா என்று பார்த்து 10வது வரைக்கும் கழுத்தில் கயிறு போட்டும் இறுக்கியம் கொலை செய்தோம். அதன் பிறகு எதுவுமே தெரியாதது போல அங்கிருந்து நாங்க வந்துட்டோம். அதன் பிறகு மறுநாள் ஜெயா திட்டமிட்டது போலவே அவங்களும் தங்களுடைய நாடகத்தை அரங்கேற்றினாங்க. என்னுடைய கணவன் திடீரென இறந்துட்டாரு. விபத்து ஏற்பட்டதன் காயத்தின் காரணமாகத்தான் அவர் பரிதாபமாக இறந்து போயிட்டார் என்று சொல்லி அழுது புரண்டு நாடகம் ஆடினாங்க. அவர் இறந்துட்டார் என்ற விஷயத்தை உறவினர்கள் கிட்டையும் கோபியுடைய அப்பா கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொந்தம் பந்தங்கள் எல்லாட்டையும் சொன்னாங்க. எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க.
கோபியுடைய நிலையை பார்த்த அவருடைய தந்தைக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட அவர் ஏற்கனவே பேசியிருந்தார். கொஞ்சம் ஒரு 10-20 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாகிடும் என்றுதான் டாக்டரே சொல்லி இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இறந்து போற அளவுக்கு எந்தவிதமான பெரிய காயமும் இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி என் மகன் இறந்தான் என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதனால் அவருடைய மருமகள் மீதுதான் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. காரணம், அவள்தான் அவரோடு எப்பவுமே கூடவே இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை. அதனால்தான் மருமகள்தான் ஏதோ செய்துட்டாளோ என்று அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இதனால் அவர் நேரா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகாரம் கொடுத்துட்டார். இதை நானும் ஜெயாவும் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே போலீசாரும் கோபியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தாங்க. அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம், நாங்க மாட்டிக்கிட்டோம் என்று. அதன் பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்துச்சு. அதில் கழுத்து நெரிக்கப்பட்டும் மூச்சு முட்டப்பட்டும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவருக்கு உணவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருப்பதும் உறுதியானது. இதையடுத்து போலீசார் மரண வாரண வழக்கத்தை கொலை வழக்காக மாற்றி ஜெயாவிடம் விசாரணை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பிரேத பரிசோதனை செய்கிறாங்க என்று தெரிஞ்சதுமே நாம் மாட்டிக்கிட்டோம் என்பதில் ஜெயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவராலையும் எங்கேயும் தப்பி தலைமறைவாகவும் முடியல. அதனால் வேறு வழி இல்லாம ஜெயாவும் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால்தான் எங்க 2 பேருக்குள்ள இருந்த தகாத உறவு அனைவருக்கும் வெளியே தெரிஞ்சது. அதன் பிறகு அவரை கொலை செய்த குற்றத்திற்காக என்னையும் போலீசார் கைது பண்ணாங்க. அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொலை செய்த கூலிப்படையைச் சேர்ந்த 2 பேரையும் கைது செய்தாங்க. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது.